தயவு செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும். மக்களை மதத்தால், ஜாதியால், மொழியால், கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நாமத்தை இந்த தேர்தலிலே போட இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல, வாரணாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும். நம்முடைய அருமையான பிரதம மந்திரி அவர்கள் தினந்தோறும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடைசியாக நேற்று சொல்லி இருக்கின்றார், நான் சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை, நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரா, இல்லை உயிர் பெற்றேன் என்று சொல்கின்றாரா, இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் இயற்கை முறைப்படி பிறக்கவில்லை, நான் கடவுளிடமிருந்து நேராக வந்தவன் என்று சொல்கின்றார். அவரை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். இந்திய மக்கள் எல்லாம் மடையர்கள், அவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் எப்படி 10 ஆண்டு காலம் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் பொய்யாக சொன்னால் மீண்டும் ஒரு 5 வருடம் உட்கார முடியும், இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும். அதுவும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், தரமற்ற நிலக்கரியை தமிழக மின்வாரியத்திற்கு கொடுத்து அதிலே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாயை லஞ்சமாக மோடி அவர்கள், அந்த பணம் ட்ரக்காக என்றால் லாரியாக மோடிக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், லாரியாக பணம் காங்கிரசுக்கு போய்விட்டது, ராகுல் காந்திக்கு போய்விட்டது என்று சொல்கின்றவர் இன்றைக்கு 6000 கோடி என்ற அந்த லஞ்ச கணக்கிலே இன்றைக்கு மாட்டி இருக்கின்றார். இவரை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஊழல் செய்வதுதான் இவருக்கு பிரதானம். ஏற்கனவே 5G என்பது உங்களுக்கு தெரியும், அதிலே கொள்ளையடித்த பணம் 5 லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்கின்றார்கள். இப்படி லாரி மட்டுமல்ல, ஒரு கூட்ஸ் ட்ரெயினையே இவருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக பணத்தை அனுப்ப வேண்டும் போல் இருக்கின்றது. கடந்த ஒரு மாதமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல, மன நோயாளியை போல உளறிக் கொண்டிருக்கின்றார். 400 ஆரம்பித்த அவருடைய உளறல் இன்றைக்கு நான் கடவுள் என்னை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை, கடவுளிடமிருந்து வந்திருக்கின்றேன் என்று சொல்றார். நாம் நித்யானந்தா, பிரம்மானந்தா, பிறகு பாபு ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள். என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார். ஆக அந்த பிரம்மானந்தா, நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது. அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார். காரணம், குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணம் தான். இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார், நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை. 80-20 என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார். தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும், முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான்.
முழு விவரம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு 75 வயது என்று சொன்னால் 50 வருடத்திற்கு முன்பே தெரியும். ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும், இந்தியாவும் அறியும். ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரை இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. 400 என்று ஆரம்பத்திலே சொன்னவர் இப்போது எண்ணிக்கையை சொல்வதில்லை. சொல்லால் எப்படி சொல்ல முடியும் இப்போது என்று சொன்னால் 400 என்று எழுதி அதை நாளை மட்டும் எடுத்துவிட்டால் மீதி இருப்பது என்னவோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நம்மை விட அவர் அதிகமாக உணர்ந்திருக்கின்றார். மட்டுமல்ல, தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னபோது தமிழகத்திலே இருந்து அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆண்மகன் யார் என்று சொன்னார் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில், தமிழகத்தை ஆளுகின்றவர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விவேகம் உள்ளவர்கள் என்பதோடு மட்டுமல்ல, நன்றி மறக்காதவர்கள். ஆனால் இழிவுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி தருவோம் என்ற தொனியில்தான் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அறிக்கை வந்த 2 மணி நேரத்தில் அவர் அதை சொல்லி இருக்கின்றார்கள். தயவு செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்களை பற்றி நான் பேசவே இல்லை என்கின்றார். 80-20 என்று சொல்வது எப்படி? உங்களுடைய தாலிகளை எல்லாம் கழட்டி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்களே, அது எப்படி? 2 எருமை மாடு இருந்தால் ஒரு எருமை மாட்டை பிடித்துக் கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்களே, இதெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது கிடையாதா? மக்களை மதத்தால், ஜாதியால், மொழியால், கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நாமத்தை இந்த தேர்தலிலே போட இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல, வாரணாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும் என்பதை சொல்லிவிடுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.